வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, ஞானம் என்ற ஒரு வார்த்தையை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு எது ஞானம் என்ற ஒரு தலைப்பிலே பல்வேறு வகையில் நமது ஆத்ம ஞான சிந்தனைகளை செய்து வருகிறோம். இப்போ மனிதனில் எடுத்துக்கொண்டால் மகரிஷி மறைபொருள்கள் 3ன்னு சொல்லுவார். அதுல 1 மனம், 2 உயிர், 3 தெய்வம் என்று சொல்லிடுவார். ஆனால் நமக்கு தெரிந்ததெல்லாம் இந்த உடல். உடல் மட்டும்தான் ஸ்தூலமாக தெரியக்கூடியது. உயிர் இருக்கிறது என்று நம்புகிறோம். மனம் என்ற ஒன்றின் மூலமாகத்தான் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் அந்த கடவுள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. இப்ப இதுக்கு இடையில இன்னொரு வார்த்தை அறிவு என்று சொல்கிறோம். இப்போ இது மறைபொருளா, நம்மால் காணக்கூடியதா என்று கேட்டால் அதுவும் மறைபொருள் தான். அப்ப மனம் என்று ஒன்று அது இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை அப்படின்னு சொன்னாதான் மறைபொருள். இப்ப அது இல்லவே இல்லை என்று சொன்னால் அது மறைபொருள்னு சொல்ல முடியாது. மறைபொருள்ங்கிற பேர் எப்போ வரும்? இருக்கிறது, ஆனால் அது புலனால் பார்க்க முடியவில்லை. அப்ப ஆனால் இருக்கிறது என்று அதை நமது மனம் ஏற்றுக்கொள்கிறது அல்லவா, அதைத்தான் மறைபொருள் என்று சொல்லுகிறோம். இது கூட ஆன்மீகத்தில் தான் இந்த மறைபொருள் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த மறைபொருள்கள் எதையுமே விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது. சரி, அப்ப மனம் இருக்கிறது, ஆனால் எங்கு இருக்கிறது, எப்படி செயல்படுகிறது தெரியவில்லை. உயிர் இருக்கிறது என்று சொல்கிறோம். எது உயிராக இருக்கிறது? அப்ப அதனுடைய செயல்பாடுகள் தெரியவில்லை. 3வதாக இறைவன் என்று சொல்கிறோம். அது பெரிய குழப்பம். இருக்கிறதுலே பெரிய குழப்பம் என்றால் இறைவன் என்று சொல்கிறோம். இப்ப நம்ம அறிவு என்று ஒன்று சொல்லுகிறோம். இது 4வது ஒன்றாக இருக்கிறது. அப்ப மறைபொருள் 4 என்று ஒரு சந்தேகம் வரும். ஏன் மகரிஷி இந்த அறிவு என்பதை பற்றி சொல்லவில்லை மறைபொருள் என்று பார்த்தால், கடவுள் இறைவன் என்று சொன்னோமே, அதுதான் அறிவு என்றாக ஆகிவிடுகிறது. அறிவேதான் தெய்வம்னு மகரிஷி சொல்லிட்டதுனால அப்ப என்ன பண்ணிட்டாரு? அறிவு என்பதும் இறைவன் என்பதும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்ப மறைபொருள்களிலே அறிவு என்பதும் மறைபொருள். இப்ப அறிவு அப்படின்னு நம்ம சாதாரணமாக இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, மனிதனிடம் அறிவு என்று. நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு என்பது வேறு. இது எல்லாமே நாலெட்ஜ் என்ற ஒன்றைத்தான் நாம் அறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அறிவு என்பது அது ஒரு தெய்வ நிலைக்கு சமமானதாக இருக்கிறது. இப்போ ஒரு மனிதனிடம், நாம் ஒரு தனி மனிதனிடம் நாம இந்த அறிவு என்பது எல்லையுடையதா எல்லையற்றதா என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வேதாத்திரிய ஞானம், காந்த தத்துவம் தெரிந்தவர்கள் அறிவாகிய தெய்வம் என்று அதை சொன்னால் அது எல்லையற்றது என்று சொல்வார்கள். சரி, ஆனா நாம சொல்லக்கூடிய அறிவுன்னு சொல்றோமே, அது
இப்ப நாம இப்படி வச்சுக்குவோம். அறிவாகிய தெய்வம் இல்லை. நாம என்ன சொல்றோம்? நாமெல்லாம் மனிதன் என்று சொல்கிறோம். மனிதன் என்று சொன்னால் என்ன இருக்க வேண்டும்? ஆறாவது அறிவு இருக்க வேண்டும். அந்த ஆறாவது அறிவு என்பது எல்லையுடையதா, எல்லையற்றதா அப்படின்னு பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா, இது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது. அப்ப இந்த அறிவு என்பதே ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய அறிவு என்பதை சிற்றறிவு என்று சொல்லலாம். எல்லையற்ற அறிவு என்பதை பேரறிவு என்று சொல்லலாம். அப்ப சிற்றறிவு என்றும் பேரறிவு என்றும் இருக்கிறது. அதே போல ஆற்றலும் அதே போலதான். பேராற்றல் என்று ஒன்று இருக்கிறது, அது எல்லையற்றது. ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது, அது எல்லைக்குட்பட்டது. சரி, அப்ப இப்ப நாம அந்த நம்முடைய அறிவு என்பது எல்லைக்குட்பட்டது என்று சொல்கிறோம். ரைட். இதை நம்ம அனுபவத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ நம்மகிட்ட வச்சுக்குவோம். இந்த ஆறாவது அறிவு எல்லைக்குட்பட்டு இருக்கிறது அல்லவா? நம்மிடம் எல்லையற்றதாக எது இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்போம். அதாவது ஆறாவது அறிவு எல்லைக்குட்பட்டு இருக்கிறது. நம்மிடம் எல்லையற்றதாக எது இருக்கிறது? இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? நாம இப்ப நம்ம சொன்ன மாதிரி வேதாத்திரிய ஞானம் தெரிந்தவர்கள் என்ன பண்ணிடுவோம்? நம்மிடம் எல்லையற்றதாக அந்த பேரறிவாகிய தெய்வம் இருக்கிறது என்று சொல்லி விடுவோம். அது எப்படின்னா நாம தெரிந்த தத்துவத்தை வைத்து சொல்வது. இப்போ நாம தத்துவம் தத்துவமாக இருக்கட்டும், பிராக்டிக்கலா பேசணும். இப்ப ஞானம் என்பது பிராக்டிக்கலா நம்ம பேசணும். ஏன்னா இப்ப நாம இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அது ஞான முகாம் என்று நம்ம பிராக்டிக்கலா நம்ம இதுக்குள்ள வரணும் அப்படின்னு பாக்குறோம். அதுல கொஞ்சம் தகுதி படைத்தவர்கள் வரணும்னு பாக்குறோம். அதுல எல்லாரும் அதுல பயன் அடைய முடியாது என்பதனால் ஓரளவுக்கு இதை பற்றிய ஒரு ஞானம், இதை பற்றிய ஒரு அறிவு, இதை பற்றிய ஒரு சிந்தனை, தெளிவு இது இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நாம இதை கொடுத்துட்டு வரோம். இப்ப நம்மிடம் ஆறாவது அறிவு என்ற அறிவு எல்லைக்குட்பட்டதாக இருக்கிறது. ரைட். நம்மிடம் மனிதனாக நம்மிடம் எல்லையற்றதாக எது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ப ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், அது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ன என்று தெரியவில்லை. இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம் என்று தோன்றுகிறது. என்ன என்று சொன்னால், அறியாமை என்ற ஒன்று நம்மிடம் எல்லையற்றதாக இருக்கிறது. அதுதான் அதிகமா இருக்கு. அறியாமை தான் அதிகமா இருக்கு. இப்போ இந்த அறியாமை என்ற இருள் நீங்கிவிட்டால் இந்த எல்லைக்குட்பட்ட அந்த ஆறாவது அறிவு இருக்கிறது அல்லவா? அந்த அறிவு எல்லையற்ற பேரறிவாக மாறிவிடும். அவ்வளவுதாங்க. அப்ப இந்த ஆறாவது அறிவு என்பதே எல்லையற்ற பேரறிவாக மாறுவதற்காக வந்ததுதான் இந்த ஆறாவது அறிவு. ஆனால் அது எல்லைக்குட்பட்டே இருப்பதற்கு காரணம் எல்லையற்ற அளவில் அறியாமை என்ற ஒன்று இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இப்ப இந்த அறியாமை என்ற இருள் நீங்குவது என்பதுதான் இந்த ஞானத்துக்கான பாதை. அப்ப இந்த அறியாமை என்பது நீங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உண்மை உணர்வு நமக்கு வேண்டும் என்பதுதான் இப்போ நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரி, இப்போ நாம
இந்த அறியாமை என்பதுல நம்ம அதிலிருந்து விலகுவதற்காக பல ஞானிகள் நமக்கு இந்த ஞானத்தை உபதேசமாக செய்தார்கள் செய்தார்கள். இதுல நம்ம ஆதிசங்கரர் காலத்திலிருந்து புத்தர் காலம் வரை நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு சிலரை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். பல ஆண்டு 1000 ஆண்டு காலமாக இந்த ஞானம் என்பதை நமக்கு பல வடிவிலே நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பது தெரியும். அதுல ஆதிசங்கரர் என்பவர் இந்த ஒரு அவர் என்ன தத்துவம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கும்போது அவர்தான் அந்த அத்வைதம் என்ற தத்துவத்தை இங்கு போதித்தவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆன்மா ஒன்றுதான் என்று சொன்னார். ஆன்மா ஒன்றுதான் என்று சொன்னார். அதே போல ஆன்மா அழிவற்றது என்று சொன்னார். இதெல்லாம் ஆதிசங்கரருடைய ஞானம். இப்ப ஆன்மா ஒன்றுதான் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன உதாரணங்கள் கொடுத்தார் என்று சொன்னால், இப்போ ஒரு பௌர்ணமி நாள், பௌர்ணமி நிலவு முழு. இப்ப அதை என்ன பண்றோம், ஒரு குளத்து கரையில இருந்து அந்த குளத்துக்குள்ள பாக்குறோம். அதுக்குள்ள அந்த சந்திரனுடைய பிம்பம் உள்ளே தெரிகிறது. அந்த சந்திரன் நிலவு அந்த குளத்துக்கு உள்ளாக நாம் பார்க்கிறோம். சரி, இதுக்குள்ள இருக்குதா? அப்படியே ஒரு கேணியில போய் பார்க்கிறோம், அங்கே அதே சந்திரன் இருக்கிறது. ஒரு பெரிய ஏரியில பார்க்கிறோம், அங்கேயும் அதே சந்திரன் இருக்கிறது. ஒரு சின்ன குட்டை அங்க பார்க்கிறோம், அங்கேயும் அதே சந்திரன் இருக்கிறது. இப்போ அதே சந்திரன் எப்படி எல்லா இடத்திலும் அதே சந்திரன் இருப்பதாக நாம் பார்க்கிறோமோ, அதுபோலத்தான் இந்த ஆன்மா என்பது இந்த ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கக்கூடிய சந்திரன் போல என்றும், அந்த முழுமையான நிலவு என்று சொல்கிறோமே, அந்த நிலவு என்பதுதான் அது பரமாத்மா, சுத்தவெளியாகிய சிவமாகிய தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றார். அப்ப அதுவேதான் இதுவாக இருக்கிறது என்பதற்கு இதை உதாரணமாக சொல்லி நமக்கு விளக்குகிறார். அப்ப இந்த இறைவன் வேறு மனிதன் வேறு என்று இல்லை. அப்ப இரண்டும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு அத்வைத தத்துவத்துக்கு வர்றார். அந்த அத்வைத தத்துவம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணுங்கிறதுனாலதான் மகரிஷி கடைசியில் என்ன பண்ணார், அதை பரிணாமம் என்ற பெயரை கூட மாற்றி தன்மாற்றம் என்று மாற்றிவிட்டார். தன்மாற்றம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று. பரிணாமம் என்று சொன்னால் ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தன்மாற்றம் என்பது அந்த ஒன்றேதான் பலவாக வந்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக ஆகிறது. இப்படிப்பட்ட தத்துவத்தை கொடுத்ததுதான் ஆதிசங்கரன். இப்ப அவர் ஆன்மா அழிவற்றதுன்னு சொல்லிட்டார். அப்ப என்ன சொல்றாரு அவரு, ஆன்மா அழிவற்றதுன்னு சொன்னோம்னா அப்ப ஆன்மா ஒரு உடலை விட்டு பிரிகிறது. அப்ப அழிவற்றதுன்னா அது எங்க போகுது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இது இன்னொரு உடம்புக்கு போயிருது, அது இன்னொரு உடலை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்று சொல்லுகிறது. இது எப்படின்னா, நாம இந்த சட்டையை மாற்றிக்கிறோம் இல்லையா, இன்னைக்கு இந்த சட்டையை போட்டிருக்கோம், நாளைக்கு வேற சட்டையை போட்டுக்கிறோம். அதுபோல இந்த ஆன்மா சட்டையை மாற்றுவது போல உடலை மாற்றிக்கொள்கிறது என்று சொல்றார். இப்போ இந்த மாதிரியான ஒரு தத்துவம். அப்ப இதுல இந்த ஆன்மா அழிவற்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால்,
ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கேள்வியையும் அங்கு எழுப்பலாம். எப்படி? இப்ப இது அழிவற்றது, அது இன்னொரு உடலை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்று சொல்கிறோமே, இது எதுக்காக இந்த உடம்புக்குள்ள வந்துச்சு? இந்த உடம்புல இருந்து வெளியே போனோனே ஏன் இந்த இன்னொரு உடம்பை தேர்ந்தெடுத்தது என்று ஒரு கேள்வியை நம்ம அங்க போடணும். எதுக்காக வெளியே வந்தது? ஏன் உடலை தேர்ந்தெடுக்கிறது? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, நம்ம வேதாத்திரிய ஞானம் தெரிந்தவர்களுக்கு அது விளக்கம் தெரியும். என்ன என்றால், இது இந்த ஆன்மா என்பது அதனுடைய கர்மவினை என்பதை கழித்து தூய்மை பெறுவதற்காகத்தான் அது இந்த உடலுக்குள்ளாக வந்தது. இதை நம்ம வேதாத்திரியம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் என்பது வேதாத்திரியம். அப்ப அந்த உடலுக்கு வந்தது. இந்த ஆன்மா வெளியே செல்லும் போது, இந்த உடலை விட்டு வெளியேறும் போது அது என்ன ஆகிறது? அந்த கர்மவினை முழுமையாக தூய்மை அடையவில்லை. அப்ப என்ன ஆகுது? இன்னும் அதுல கர்மவினை தூய்மை அடைய வேண்டிய வேலை அங்கு பாக்கி இருக்கிறது. அப்ப என்ன பண்ணும்? அது இன்னொரு உடலை தேர்ந்தெடுத்து அங்கு பயணிக்கிறது. அப்படிங்கிறது தான் இப்ப ஆதிசங்கரர் சொன்ன வாதம். இது அந்த கர்மவினையோடு வெளியே வந்தால்தான் அதற்கு பெயர் ஆன்மா. இப்ப நம்ம நிறைய பேருக்கு ஆன்மா என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு கேள்வி கூட இருக்கிறது. நம்மிடம் ஆன்மா இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா? ஆன்மான்னு ஒண்ணு, உயிர்னு ஒண்ணு தனித்தனியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்போ ஆன்மா வேறு உயிர் வேறா என்று சொன்னால், ஆன்மா வேறு உயிர் வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான் சொன்னோம்னா எதுக்கு இரண்டு பெயர்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி வந்துவிடும். அப்ப தமிழ் மொழியிலே இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த இரண்டுக்கும் தனித்தனியாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறிய வேறுபாடு என்பது இருந்துதான் ஆகும். அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டு வார்த்தைகள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் அங்கு வந்திருக்காது. அப்ப ஆன்மா வேறு உயிர் வேறா என்று சொன்னால், அதாவது உயிர்தான் ஆன்மா. எப்பொழுது அந்த உயிரிலே கர்ம வினைகள் அங்கு இணைந்து இருக்கும் பொழுது கர்ம வினைகளை தாங்கிய உயிருக்கு பெயர் ஆன்மா என்று சொல்கிறோம். இப்ப என்ன சொல்றாங்க? இந்த உயிரும் ஆன்மாவும் தனித்தனியாக இருப்பது, இரண்டும் ஒன்றாக கூடியதுதான் யோகம், ஞானம் என்று ஒரு ஆத்ம ஞான விசாரணத்தில் சொல்லக்கூடியதாக நான் கேள்விப்பட்டேன், கேட்டிருக்கிறேன். இப்ப ஆன்மாவும் உயிரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்றாங்க. இது எப்படி ஆன்மாவும் உயிரும் ஒன்று சேர்றதுன்னா எப்படி? ஆன்மா எப்படி மாறணும்? உயிராக மாற வேண்டும். எப்படி? அது அந்த கர்மவினையை தாங்கிய ஆன்மா தானே. இப்போ கர்மவினை கழிந்து விட்டால் அது என்ன ஆகிறது? அடிப்படை நுண் விண் என்று சொல்லக்கூடிய உயிர் துகளாக மாறிவிடுகிறது. அது தூய்மை அடைந்து விடுகிறது. தூய்மை அடைந்து விடுகிறது. சரி, இப்போ அப்படி தூய்மை அடைந்து விட்ட நிலையில் அது உயிர் என்று சொல்லலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அந்த உயிர் ஒரு உடலுக்குள்ளாக இருக்கும் பொழுது அது அதனுடைய விரிவலை என்பது படற்கை நிலையாக மனமாக மாறுமா இல்லையா என்றால் மனமாக மாறும். இப்போ உயிர் சுழற்சி என்று சொன்னாலே அதனுடைய விரிவலை மனமாக மாறிக்கொண்டேதான் இருக்கும். இப்ப ஆன்மா என்று சொல்கிறோமே, அது சுழற்சியில் தானே இருக்கிறது. ஆமாம். அப்ப அங்கு விரிவலை வருகிறதா? ஆமாம். மனம் அங்கு மனமாக மாறுமா? மனமாகத்தான் மாறும். இந்த ஆன்மா உடலுக்குள்ளாக இருக்கும் வரை அதனுடைய விரிவலை மனமாக மாறத்தான் செய்யும். இந்த ஆன்மா உடலில் இருந்து வெளியே வந்து
இன்னொரு உடலில் இணையும் வரை, இணையறதுக்கு முன்னாடி உடல் இணைப்பு இல்லாமல் அந்த ஆன்மா இருந்தது என்று சொன்னால் அங்கு மனம் இருக்காது. மனம் இருக்காது, விரிவலை தோன்றும். ஆனால் அந்த விரிவலை இந்த வான்காந்த களத்திலே காந்த களமாக மாறிக்கொண்டே இருக்கும். அது மனமாக செயல்படாது. மனமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அது உயிராக இருந்தாலும் சரி, ஆன்மாவாக இருந்தாலும் சரி, மனமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஏதாவது ஒன்றை உணர வேண்டும். ஏதாவது ஒன்றை உணர வேண்டும். அப்ப அந்த உணர்ந்தால்தான் அங்கு அது மனம் என்பது. அப்ப இந்த உடலுக்குள்ளாக இருக்கும்போது இந்த புலன் மூலமாக உணரக்கூடியதும் இந்த மனம்தான். இப்போ அந்த கர்மவினை பதிவுகள் இருக்கும் பொழுது அந்த பதிவுகள் சார்ந்த அனுபவங்களை அது எண்ணமாக எடுத்து அதை செயலாக மாற்றக்கூடிய வேலையையும் இந்த மனம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த கர்மவினை இல்லை, அதை நாம் தூய்மை செய்து விட்டோம், இப்ப ஆன்மா ஒரு புனிதம் அடைந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன ஆகுது? ஆன்மா வேறு உயிர் வேறாக இல்லாமல் இரண்டும் ஒன்றாக, அப்ப அது உயிராக மாறிவிட்டது. இப்ப இந்த இடத்துல வெளிப்படக்கூடிய மனம் எங்க? அங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ற பதிவு என்பதின் அடிப்படையில், அந்த கர்மவினையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பில்லை. சரி, கர்மவினையின் அடிப்படையில் வரக்கூடிய எண்ணங்கள் என்பதுதான் அது நம்முடைய எண்ணம், நாம் செய்து பதிந்த செயல் பதிவினால் வரக்கூடிய எண்ணம். சரி, அப்படி அது இல்லை என்று சொன்னால் அது எப்படி செயல்படும் என்று சொன்னால், அங்கு அதன் மையத்தில் இருக்கக்கூடிய, அந்த உயிரின் மையத்தில் இருக்கக்கூடிய, இப்ப உயிரின் மையத்துல தான் அறிவாகிய தெய்வம் இருக்கு. அதனுடைய சுழற்சி சுழலலை ரெண்டுக்கு இடையில இருக்கிறது தான் கர்மவினை. இப்ப கர்மவினை தூய்மை செய்யப்பட்டு விட்டது. அப்ப அந்த நிலையில் இந்த விரிவலை என்ன ஆகும்னா, மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்தின் தன்மையை என்னாகும்? அது உணர்ந்து வெளிப்படும். உணர்ந்து வெளிப்படும்னா அதை சார்ந்த எண்ணங்கள் வரும். அன்பும் கருணையுமான எண்ணங்கள் மட்டுமே வெளிப்படும் அந்த சமயத்துல. அதுக்கெல்லாம் இப்ப இது முழுமையாக, அந்த கர்மவினை முழுமையாக கழிந்த பிறகுதான் நான் அந்த அன்பும் கருணையும் வெளிப்படுமா என்று சொன்னால், அது முழுமையாக கழிந்துவிட்ட நிலையில் அன்பும் கருணையும் மட்டுமே வெளிப்படும். ஆனால் அதற்கு முன்னால் அந்த அன்பும் கருணையும் வெளிப்படுவதற்கு வாய்ப்பில்லை. இருக்கிறது, வரும், வெளிப்படும். எப்படி? அதைத்தான் நாம் என்ன சொல்லியிருக்கோம்? செயல்பதிவு என்று சொல்லியிருக்கிறோம். அந்த அன்பும் கருணையின் அடிப்படையில் செய்த செயல்களினுடைய பதிவு செயல்பதிவாக இருந்து, அந்த செயல்பதிவுகளின் அடிப்படையில் அது அவ்வப்போது நல்ல எண்ணங்களாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கர்மவினை என்பதே இல்லை என்று சொன்னால், முழுமையாக அந்த அன்பும் கருணையும் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மட்டுமே மலர்கிறது என்று, வெளிப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் அந்த இடத்தில் மனிதன் எப்படி மாறுகிறான்? அந்த மனிதன் மனிதனாக, தூய மனிதனாக, உயர்ந்த ஒரு ஞானம் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதனாக மாறுகிறான். அப்படி மாறியவர்களைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அவங்களுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? தெய்வர்கள் என்று பேர் வச்சாங்க. ஏன் தெய்வர்கள் என்று பேர் வச்சாங்க? தெய்வத்தின் தன்மையை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை, நமது எண்ணம், எண்ணத்தினால் வரக்கூடிய சொல்லும் செயலும், எண்ணம் என்பதே அன்பும் கருணையின் அடிப்படையில் மட்டும்தான் ஒருவருக்கு வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அவரு
தெய்வத்தின் தன்மையை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியவராக மாறிவிடுகிறார். அப்ப அவரை தெய்வர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள்தான் அதன் பிறகு தேவர்கள் என்று மாறிவிட்டார்கள். தேவர்கள் என்று மாறிவிட்டார்கள். அப்ப தேவர்கள் என்று யாரோ தனியாக எங்கோ மேலே இருக்கிறார்கள் என்று அப்படியெல்லாம் இல்லை. ஆனா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மேலே இருந்து தேவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா சொல்லுவாங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி மேலே மேல் உலகத்திலே கடவுள் தனியாகவும் தேவர்கள் தனியாகவும், இப்ப அந்த கடவுள்லயே பல கடவுள்களை இவன் படைத்து அவர்கள் அந்த கடவுள் எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அப்ப அதுக்கு உறுப்பினர்களாக தேவர்கள் எல்லாம் அங்க அமர்கிறார்கள். இப்படியெல்லாம் நமக்கு சினிமாவில் படம் எடுத்து காமிச்சிட்டாங்க. இப்ப அது மாதிரி தெய்வர்களாக, அதாவது தேவர்களாகவும் இல்லை, தெய்வமாகவும் அங்கு மனித உருவிலே அப்படியெல்லாம் யாரும் இல்லை இல்லை. அப்ப தேவர்கள்ங்கிறது யாரு அப்படின்னு சொன்னோம்னா, இங்கேயே இந்த உலகத்திலேயே மனித உருவிலேயே தெய்வத்தின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தெய்வர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். சரி, அவ்வப்போது அந்த தெய்வத்தன்மை வெளிப்படுகிறது. அவர்கள் தெய்வர்களா தேவர்களா இல்லையா அப்படின்னா, அந்த தன்மையை வெளிப்படுத்தும் போது அந்த தன்மையை எப்படி வெளிப்படுத்துவோம்? ஒண்ணு அன்பின் அடிப்படையில் இருப்போம். அன்பின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னா அது எப்படி என்றால், யாருக்கும் துன்பம் கொடுக்காது இருத்தல். அன்பு என்பதற்கு முழுமையான பொருள் யாருக்கும் துன்பம் கொடுக்காது இருத்தல். எப்பொழுது? யார் நமக்கு துன்பம் கொடுத்த போதிலும் நாம் துன்பம் கொடுக்காது இருத்தல். அப்ப அன்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் துன்பம் கொடுப்பதில்லை. நானா கொடுக்கறது இல்லைங்க, ஆனா எனக்கு துன்பம் கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படி சொன்னாலும் அங்கு அன்பின் அடிப்படையில் இல்லை அவர். அப்ப அந்த அடிப்படையிலே அப்படி நாம் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், துன்பம் கொடுக்காமல் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை தெய்வமாக தெய்வ நிலையில் பார்ப்பார்கள் மனிதர்கள். இப்ப ஏதோ அந்த அன்பு என்பது கருணையாக மாறிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கருணையாக மாறிவிட்டால் துன்பத்தை போக்கக்கூடியதுதான் கருணை. அன்பு இல்லாமல் கருணை பிறக்காது. அன்பு இருந்து அன்பின் வெளிப்பாடாகத்தான் கருணை இருக்க வேண்டும். அதாவது அன்பின் அடிப்படையில் கருணை இருந்தால் அது துன்பம் போக்குவது என்பது உண்மையான அந்த கருணையாக இருக்கும். அன்பு இல்லாமல் துன்பம் போக்குவது என்பது இருந்தால் அது உண்மையான ஈகையாகவோ தர்மமாகவோ சேவையாகவோ அது கருத முடியாது. அது பெயருக்காகவும் புகழுக்காகவுமாகத்தான் இருக்குமே தவிர அது உண்மையான அந்த தர்மமாக அது இருக்காது. சரி, இப்போ நாம கூட இதை அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இரண்டொழுக்க பண்பாட்டில் முதல் ஒழுக்க பண்பாட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் அன்பு என்றும், அதை நடைமுறைப்படுத்திய பிறகுதான் இரண்டாவது ஒழுக்கத்தை நாம் நடைமுறையில் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்று நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். அப்ப அந்த அடிப்படையிலே அந்த கருணை என்பதை வெளிப்படுத்தும் போது அதில் பயனடைந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் போல் எனக்கு உதவினீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல கடவுளே உதவினீர்கள் என்று சொல்லவில்லை, கடவுள் போல் உதவினீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்க? அந்த இடத்துல தெய்வம் போல் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இன்னும் தெய்வர்களாக மாறவில்லை. ஆனால் அந்த செயல் அவர்களை தெய்வர்கள் என்ற ஒரு நிலையில் அவன் பார்க்கிறான். யார்? அந்த உண்மையான அந்த துன்பம் போக்கப்பட்ட ஒரு மனிதன் பார்க்கிறான். அந்த துன்பம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான இயற்கையின் துன்பமாக இருக்க வேண்டும். அந்த துன்பம் நீங்க வேண்டும். அந்த துன்பத்தை நீக்குவது இவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை செய்திருக்க வேண்டும், கருணையின் அடிப்படையில் செய்திருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம வேதாத்திரிய தத்துவத்திலேயே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த இடத்த
மீண்டும் 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 நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல், இந்த மகர்ஷியினுடைய இந்த வார்த்தைகளிலே உள்ளதை உணர்ந்த அடுத்த நிலையில் அல்லதை தவிர்த்தல் என்பதுதான் இருக்க வேண்டும். முதலில் தோன்றுவது இந்த ஞானத்தின் முதல் படி என்ன என்று சொன்னால், அல்லதை தவிர்த்தல் என்பதுதான் ஞானத்தின் முதல் படி. அல்லதை தவிர்க்காமல் பிறருக்கு துன்பம் செய்து கொண்டு நான் ஞானத்தின் பாதையில் இருக்கிறேன், நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், நான் ஆன்மீகவாதி, நான் ஆன்மீக அபியாசம் செய்து கொண்டிருப்பவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது அல்ல. முதலில் அந்த துன்பம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். இதுதான் முதல் நிலை. முதல் நிலை. அதை நிறுத்தாமல் பல கோடிக்கணக்கான பேர் துன்பம் போக்கும் செயலை செய்கிறேன் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நிறைய பேர், கிட்டத்தட்ட 95% மேல இந்த துன்பம் போக்கும் செயலை செய்யக்கூடியவர்கள் துன்பம் கொடுக்கும் செயலையும் ஒரு பக்கம் செய்து கொண்டேதான் இங்கு துன்பம் போக்கும் செயலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது ஏதோ ஒரு காரியத்துக்காக, காரணத்துக்காக, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். அதுல பெரும்பாலும் என்ன இருக்கும் என்று சொன்னால் புகழுக்காக, பெருமைக்காக, பெருமைக்காகவும் புகழுக்காகவும் செய்யக்கூடிய அந்த துன்பம் போக்கும் செயல் என்பதுதான் இன்று பெரும்பாலும் இருக்கிறது. அப்படி இருந்தால் அங்கு அது உண்மையான ஈகையாக மாறாது என்பதை நாம் பல முறை கூறியிருக்கின்றோம். அது ஞானத்தின் பாதையே அல்ல. ஞானத்தின் அந்த பாதை, அந்த ஞானத்தின் வழித்தடத்தில் அவர் பயணிக்கிறார் என்பதற்கே அது ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆக இப்போ இந்த ஆன்மா அழிவற்றது என்று அவர் சொல்லிட்டார். இப்ப பாருங்க, புத்தர் வருகிறார். புத்தர் அவர் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 4 சிந்தனை, 4 பாயிண்ட் அவர் தெளிவாக இந்த நாளும் உறுதியாக அதில் நடைமுறைப்படுத்த வேண்டும். புரிதல், இந்த நாளையும் ஒரு உண்மையான புரிதல் வேண்டும் அப்படின்னு புத்தர் சொல்றார். அந்த நாள் என்ன என்று சொன்னால், அவர் ரொம்ப தெளிவா போறார். அவர் அதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா, கடவுள் என்று ஒன்று இல்லை, தனியாக இல்லை இப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். அதாவது இந்த நாத்திகம் என்பதை முழுக்க 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 100% நாத்திகம் என்று சொன்னால் அது புத்த சமயமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் கடவுள் என்று ஒன்று தனியாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ இது சரியா என்றால், நம்ம வேதாத்திரிய தெளிவாக புரிந்தவர்களுக்கு நிச்சயமாக அது புரியும். நமது காந்த தத்துவமும் அலை இயக்க தத்துவமும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கடவுள் என்று தனியாக இல்லை என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள முடியும். இப்போ கடவுள் எங்கு இல்லை என்று ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கீங்க. கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி கேட்டா, அப்ப அதுக்கு ஒரு பதில் சொன்னா, கடவுள்னு ஒண்ணு தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இங்குதான் இருக்கிறார். அப்ப இப்ப என்னாச்சு, ஒரு கோயில்ல அந்த கோயிலுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் மக்கள் எல்லாம் கடவுள், இறைவன் எங்க இருக்கிறார்னா அந்த கோயில் கருவறையில் இருக்கிறார் என்று அப்படிதான் சொல்லுகிறார்கள். அப்படிதான் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எப்படி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா அங்க போறப்ப மட்டும் இவங்களுக்கு ஒரு பயம், பக்தி இதெல்லாம் வருது பாருங்க. இவன் என்ன பண்றான், அந்த கோயிலுக்குள்ள போறப்ப மட்டும் அறத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் அப்படின்னு அறத்துக்கு முரண்பாடான செயலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான். இது சாதாரண மனிதன்.
கோயிலுக்குள்ளேயே போய் உண்டியலையே உடைக்கிறவன்னு இருக்கிறான். ஆனா சாதாரண மக்களுக்கு ஒரு பயம் என்ன வருது? கோயிலுக்குள்ள போனா வருது. அப்ப என்ன நினைக்கிறான்? அங்கதான் இறைவன் இருக்கிறார் என்று சொல்லி இவன் நினைக்கிறான். அப்ப வெளியில வந்துட்டா, வெளியில எல்லாம் இறைவன் இல்லை அப்படிங்கிறான். அப்ப வெளியில வந்தோடனே அவனுடைய செயல் மாறி விடுகிறது. வெளியில வந்தோடனே அறத்துக்கு முரணான செயல்னு வருது. இப்போ சில பேரை நம்ம பார்ப்போம். நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படியா? இப்போ இதை செய்யவே மாட்டீங்களா? அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நானு திங்கட்கிழமை மட்டும் இதை செய்ய மாட்டேன். வியாழக்கிழமை மட்டும் இதை செய்ய மாட்டேன். இது என்ன அப்படி ஒரு கணக்கு? ஏதோ வாரத்துக்கு ஒரு நாளாவது இருக்கலாமே. இது உன்னை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக நீ எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அவ்வளவுதான். ஆனால் இது ஏன் அன்னைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்ற? இது அறத்துக்கு முரணானது என்று தெரிகிறது. இது துன்பம் கொடுக்கக்கூடியது என்று நான் உணர்ந்து கொண்டேன். நீ துன்பம் கொடுக்கக்கூடியது என்று உணர்ந்து கொண்டாய் என்று சொன்னால் எந்த கிழமையும் அதை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. நானு இந்த ஒரு கிழமையில மட்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா மற்ற நாள்லாம் அதை செய்வேன் என்று சொன்னால் அது எப்படி? அப்ப அவங்க அவங்க அப்படி ஆட்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, கடவுள் வேறாகவும் தான் வேறாகவும் பார்ப்பார்கள். அப்படி இருக்கும். இப்ப ஒரு கிராமத்துல அந்த சாமி சாட்டியாச்சுன்னு சொன்னா, அந்த காப்பு கட்டியாச்சுன்னு சொன்னா, அப்ப மட்டும் அறமாக இருக்கிறது. இந்த மாலை போட்டா மட்டும் நான் அறமாக இருப்பேன். அப்ப நீ என்ன நினைக்கிற? அப்ப அந்த கடவுளை வேறாகவும் தான் வேறாகவும் கடவுள்னு ஒண்ணு இருக்கு, அது தனியாக இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் புத்தர் என்ன சொல்லுகிறார்? கடவுள் என்பது தனியாக இல்லை என்று சொல்லி வருகிறார். இப்போ குருநானக் என்று ஒரு ஞானி, அவர் கோவில் பிரகாரத்திலே அவர் நடந்து வருகிறார். அவர் ஒரு சோர்வாகி அப்படியே படுத்து அங்கேயே உறங்கி விட்டார். அவரது கால்கள் இரண்டும் கருவறை நோக்கி இருந்ததாம். அப்பொழுது அங்கு வந்த சில பேர் அவரை எழுப்பி, ஐயா, உங்களது கால்கள் இறைவனை நோக்கி கருவறையை நோக்கி இருக்கிறது, இப்படி தூங்கிட்டீங்களே நீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவர் அப்படியே முழித்து கொண்டு அவர்களிடம் சொன்னாராம், எங்கு எந்த பக்கம் கடவுள் இல்லையோ அந்த பக்கம் எனது கால்களை தூக்கி அங்க மாற்றி போடுங்கள் என்று சொன்னாராம். எந்த பக்கம் கடவுள் இல்லையோ, எங்கு கடவுள் இல்லையோ அந்த பக்கம் தூக்கி போடுங்கன்னு சொன்னாராம். அப்பதான் இவர் ஏதோ சொல்ல வர்றாருன்னு புரியுது. இறைவன் இல்லாத திசையே இல்லை இல்லவா? இங்கதான் இறைவன் நீங்க அப்படி ஒரு எல்லை கட்டி பாக்குறீங்க. அப்ப இறைவன் வேறாக நீங்க வேறாக பாக்குறீங்க. ஆனால் இதே பக்தி மார்க்கத்திலே தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அணுவிலும் இருப்பான், ஆணிலும் இருப்பான், பெண்ணிலும் இருப்பான், இப்படி பல்வேறு வார்த்தைகளாலே அந்த இறைவனை பாடுகிறார்கள். அப்ப அவன் எங்கு இல்லை. அப்ப இறைவன் எங்கு இருக்கிறார் என்று கேட்பதை விட இறைவன் எங்கு இல்லை என்று கேட்டால் எல்லாமே இறைவனாக இருக்கிறார். அப்ப கடவுள் அப்படின்னு ஒரு தனித்துவமாக அதை பார்க்க வேண்டாம் என்று புத்தர் சொல்லுகிறார். ஆனா இப்ப நாம இந்த வேதாத்திரிய தத்துவம் தெரிஞ்சிட்ட பிறகும் நாம என்ன சொல்லுவோம்? சார், என்ன இருந்தாலும் அந்த கர்மவினை என்ற ஒன்றை நாம தாங்கி இருக்கும்போது நாம வேறுபட்டு இருக்கிறோம் அல்லவா? அப்ப அந்த தூய்மை என்ற நிலையில் இருக்கக்கூடியது தெய்வம், அந்த தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடியவன் மனிதன். அப்ப நான் வேறு, இறைவன் வேறு தானே என்று நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி ஒரு கேள்வி கேட்டா நீ வேறு, இறைவன் வேறு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த கருமையத்தை நீ தூய்மை செய்கிறாய் என்று வைத்துக் கொள்ளு. இப்ப கருமையத்தை தூய்மை செய்யறோம். இப்ப அதானே ஞானத்தின் பாதையே, கர்மயத்தை தூய்மை செய்வது தானே ஞானத்தின் பாதை. இப்ப கர்மயத்தை தூய்மை செய்கிறோம். உன்னுடைய கர்மயத்தை நீ தூய்மை செய்து தூய்மை அடைந்து விட்டது என்றால் நீ அந்த தூய்மையாக இருக்கக்கூடிய இறைவனோடு போய்
இணைந்து விடுகிறாயா, சேர்ந்து கொள்கிறாயா, நீயே இறைவனாக மாறி விடுகிறாயா என்று ஒரு கேள்வியை கேட்டா, நம்மளுடைய கர்மையும் தூய்மையாகிவிட்டது என்று சொன்னால், இந்த அதாவது அந்த ஆன்மா என்பது தூய்மை அடைந்த நிலையில் அதுவே என்னவாக மாறிவிடுகிறது? தெய்வமாக மாறிவிடுகிறது. அப்ப தெய்வம் வேறு நீ வேறா என்று சொன்னால், நாமே தெய்வமாகத்தான் இருக்கிறோம். அதில் என்ன இருக்கிறது? அதில் அந்த களங்கங்கள் இணைந்து இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல சாக்கடை தண்ணி இருக்கு, இன்னொரு பாத்திரத்துல தூய நீர் இருக்கிறது. இது தூய நீர்னு சொல்லிட்டோம், இது சாக்கடை தண்ணின்னு சொல்றோம். இது இரண்டும் வேறு அப்படின்னு நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. இந்த தூய நீரைத்தான் இறைவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சாக்கடை தண்ணியை சாக்கடை தண்ணின்னு வச்சுக்கிட்டோம், மனிதன் மாறின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த சாக்கடை நீரில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் தூய்மை செய்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தூய்மை செய்த பிறகு இங்கு தூய்மையான தண்ணி இதே பாத்திரத்தில் வந்து விடுமா? இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை அந்த பாத்திரத்தில் ஊத்துனாதான் அது தெய்வமா மாறுமா? இந்த பாத்திரத்தில் இருந்தபடியே அது தெய்வமா மாறுமா என்று கேட்டால், இது அந்த அழுக்குகள்லாம் தூய்மை செய்யப்பட்டு விட்டால் இதுவுமே என்னவாக மாறிவிட்டது? இதுவே தெய்வமாக மாறிவிட்டது. அப்ப கர்மவினையை நாம் தூய்மை செய்து விட்டால், தூய்மை செய்த நிலையில் நாம் தனியாக எங்கேயோ இறைவன் இருக்கக்கூடியதாகவும் அங்கு போய் அந்த இறைவனோடு இணைந்து விடுகிறோம் என்று இல்லை, நாமே இறைவனாக மாறுகிறோம். அப்ப இறைவன் இல்லாத இடம் என்ன? நாமும் இறைவனாகத்தான் இருக்கிறோம். அந்த சாக்கடை தண்ணி சொல்லும், நானும் தூய நீராகத்தான் இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள இது கொஞ்சம் கலந்து இருக்குது. அப்ப அங்க உள்ளுக்குள்ள இறைத்தன்மை. அப்ப இறைத்தன்மை என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்கிறது. அப்ப அதை தனியாக அதை பார்க்க கூடாது என்று சொன்னவர் புத்தர். அப்ப அவருடைய தத்துவத்திலே முதல் தத்துவம் கடவுள் என்று தனியாக இல்லை. சரி, இரண்டாவது தத்துவம், அவருடைய தத்துவம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆன்மா அழியக்கூடியது என்று சொல்றார். என்ன இப்போ நம்ம இவர் என்ன சொன்னாரு? ஆதிசங்கரர் ஆன்மா அழிவற்றது என்று சொல்லியிருந்தார். இவர் ஆன்மா அழியக்கூடியது என்று சொல்லுகிறார். ஏங்க, எப்படிங்க, எப்படி ஆன்மா அழியும் என்று கேட்டால், இப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப ஆன்மா அழிவற்றது என்றால் எப்பொழுது நீ முத்தி அடைய முடியும் என்று கேட்கிறார். இப்போ முத்தி அடைந்து விட்டாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அது என்ன சொல்றோம்? அது இந்த கர்ம வினையெல்லாம் நீங்கி விட்டால் என்று சொல்றோம். இப்போ இந்த கர்ம வினை நீங்கிய இடத்தில் அது ஆன்மா என்ற பெயரை இழக்கிறது. அது உயிர் என்ற நுண் அணுவாக மாறிவிடுகிறது அல்லவா? இப்ப அது என்னது? தன்னுடைய பெயரை, ஆன்மா என்ற பெயரை இழக்கிறது அல்லவா? இப்ப ஆன்மா அழிவற்றது என்று சொன்னால், அப்ப நீ பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பதாக சொல்லுகிறாய். அப்ப நீ எப்பயுமே கர்ம வினையை கழிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லையா அப்படின்னு புத்தர் கேட்கிறார். அப்ப நாம் லட்சக்கணக்கான பிறவிகளை எடுத்து வந்திருக்கிறோம், ஆமாம். ஆனால் இப்படி தூய்மை செய்து விட்டால் இதோடு பிறவி நின்று விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப பிறவி தொடரவில்லை, பிறவி தொடரை அறுத்து விட்டோம் என்று சொன்னால் அங்கு ஆன்மா என்று ஒன்று இல்லை, ஆன்மா அழிந்து விட்டது இல்லையா? அப்ப ஆன்மா அழியக்கூடியது என்று சொல்லுகிறார் புத்தரே. இப்பொழுது நான் இந்த பிறவியில் ஞானம் அடைந்து விட்டேன் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். எனக்கு இந்த ஞானம் இந்த பிறவியில் கிடைத்தது இல்லை. இதற்கு முன் 1000 பிறவிகளில் இருந்து நான் செய்த அந்த கழித்து கொண்டு வந்த அதனுடைய பலன் இப்பொழுது எனக்கு இந்த நிலை கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப இது என்னாச்சுன்னா,
இது அழிவற்றது என்று தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, ஆன்மா அழியக்கூடியது என்று என்னைக்கு, எப்பொழுது என்று சொன்னால், அந்த கர்மவினை முழுமையாக தூய்மை அடையும் போது அது ஆன்மா என்ற பெயரை இழக்கிறது. அப்ப ஆன்மா அழியக்கூடியது என்று சொன்னது புத்தருடைய தத்துவம். சரி, மூன்றாவது தத்துவம் என்ன சொல்கிறார்? எந்த ஒரு நூலும் இறைவனால் படைக்கப்பட்டது இல்லை என்று அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். இது எதை சொல்றாருன்னா, இந்த வேதங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இறைவனே எழுதியது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இறைவனே எழுதியது என்று சொல்றாங்க. இவர் புத்தர் என்ன சொல்றார்? அதை மறுக்கிறார். இறைவனே எழுதியது எந்த ஒரு வேதங்களையும் இதிகாசங்களையும், வேத நூல்களாக இருந்தாலும் எந்த ஒரு நூலையும் இறைவன் படைத்தது என்று இல்லை. இறைவன் எழுதினதுல இறைவன் படைத்தது என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது இல்லை என்று சொல்லுகிறார். இப்ப ஏன் அது இறைவன் படைத்தது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இறைவன் படைத்தது அப்படின்னு சொன்னா அதை இவங்க எப்படி மக்கள் அதை எடுத்துக்குவாங்க? அதை கண்மூடித்தனமாக அதை என்ன செய்வாங்க? அப்படியே நம்புவாங்க, அப்படியே நம்புவாங்க. அப்படி ஆயிரும். ஆனால் இந்த நூல்கள் எல்லாம் எப்படி எழுதப்பட்டது, படைக்கப்பட்டது, எழுதப்பட்டது என்று சொன்னால், அதை உணர்ந்தவர்கள் மற்றவர்கள் உணர்வதற்காக எழுதப்பட்டது தானே தவிர, இது இறைவனால் படைக்கப்பட்டது என்ற ஒரு இதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவருடைய மூன்றாவது தத்துவம். நான்காவதாக என்ன சொல்றாருன்னா, இந்த வாழ்வு என்பது இத்தோடு முடிவதில்லை என்று சொல்றார். அப்ப அவர் என்ன சொல்றார்? மறுபிறவி என்று ஒன்று உண்டுன்னு சொல்றார். இப்ப இந்த இடத்துல ஆன்மா அழியும் என்று ஒரு இடத்துல சொல்றாரு, இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? இந்த வாழ்வு இதோடு முடிவதில்லை என்று சொல்லுகிறார். இது எதுக்கு சொல்றாரு? அப்ப ஆன்மா அழியறதுங்கிறது எப்பன்னா பூரண தூய்மை அடையும் போது. இந்த இடத்துல இந்த வாழ்வு இதோடு அடைவதில்லைன்னு சொன்னா, இந்த உடலோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதை இந்த வாழ்க்கை என்று சொல்கிறோமே, இந்த வாழ்க்கை இதோடு முடிவதில்லை. இந்த கர்ம வினையின் அடிப்படையிலே தொடர்கிறது, பிறவி தொடர்கிறது என்பதை அவர் சொல்றார். பிறவி தொடர்கிறது, இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கும் போது என்ன செய்வோம்? இது தொடர்கிறது என்று சொன்னால் நமது செயல்கள் எப்படி இருக்கும்? இதை நம்ம சிந்திச்சு தான் பார்க்கணும். நீங்க இந்த பிறவி இதோட அவ்வளவுதான், இந்த வாழ்க்கை இதோட அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையை நல்லா அனுபவிப்பா அப்படின்னு என்ன செய்வான்? பிறருக்கு துன்பம் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் கர்ம வினை கூடினாலும் அனுபவி, எப்படினாலும் என்ன பண்ண போறோம்? சாகத்தானே போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து விடுகிறது, எப்படினாலும் சாகத்தான் போறோம், அனுபவி அப்படின்னு சொல்லி பிறருக்கு துன்பம் கொடுத்து கூட அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப அப்படி வரும்போது என்ன ஆகுது? அது தொடர்கிறது என்பது தெரிந்தால் நாம இன்றைக்கு இதை அனுபவிப்பதற்காக செய்த அந்த செயல், அந்த பதிவு, அந்த கர்ம வினை, அதை அடுத்த பிறவியில் அதையும் சேர்த்து நாம் துன்பமாக அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்ற ஒரு தெளிவும் ஞானமும் நமக்கு தெரிந்துவிடும். அப்ப இப்ப இன்னைக்கு இந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு நாளைக்கு இதுக்குரிய விளைவாக அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா என்ற ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னு சொன்னா, இந்த பிறவியில என்ன செய்ய மாட்டான்? துன்பம் கொடுக்கும் செயலை கொடுக்க மாட்டான். இந்த இடத்துலதான் மகர்ஷி ரொம்ப தெளிவான ஒரு தத்துவம் கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய அடுத்த பிறவி என்பது என்ன என்று அவர் விளக்கி விட்டார். ஒரு மனிதனுடைய அடுத்த பிறவி என்பது அவனுடைய குழந்தைகள் தான் அடுத்த பிறவி என்று சொல்லிவிட்டார். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா, நமது ஒரு மனிதனுடைய மரணத்தில் நமது மக்கள் செய்கின்ற சடங்கு முறைகள்,
அவற்றையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இது சரிதான் என்றுதான் தோன்றுகிறது. ஒரு மனிதன் அவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் மரணித்து விட்ட பிறகு அந்த ஆன்மா அவருடைய மகனுடைய குழந்தைகளுடைய ஆன்மாவோடு இணைந்து விடுகிறது என்பதற்காக, அந்த இணைப்பை கொடுப்பதற்காகத்தான் பல சடங்குகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இந்த பிறப்புக்கு பின் உயிரின் நிலை என்ற இடத்திலே மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். நம்ம கூட தெரியும், நம்ம என்ன செய்வாங்க, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா 10வது நாள் 30வது நாள் இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை நினைத்து இந்த படைத்தல் என்று ஒரு நிகழ்வு வச்சிருப்பாங்க. அங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா, அந்த இறந்தவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த உணவை செய்து அதை படைத்து அதை அந்த சந்ததியினரை சாப்பிட சொல்லுவார்கள். அவருக்கு பிடிச்சது, அவர் தான் இறந்து போயிட்டாரு, அவரு பிடிச்சது இவர் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது கேட்டிருக்கிறோமா? அப்படின்னா இன்னைக்கெல்லாம் என்னாச்சுன்னா, அத அங்க வந்தவங்க சொந்தக்காரங்க வந்தவங்க எல்லா பேரும் சாப்பிடுறாங்க. இது அந்த அவர்களுடைய சந்ததியினர் சொல்லுவாங்க. அந்த பங்காளிகளுக்கெல்லாம் முதல்ல கொடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்கள சாப்பிட சொல்றாங்க? ஏன்னு சொன்னா, அந்த ஆன்மா இவர்களிடத்தில் தான் இருக்கிறது. அப்ப அது இந்த உடம்பிலிருந்து அது திருப்தி அடைய வேண்டும், நிறைவு அடைய வேண்டும். அது திருப்தி அடைந்தால்தான் அந்த ஆன்மாவோடு ஆன்மாவாக இரண்டரை கலந்துவிடும். அந்த முழுமையான அந்த இணைப்பு நடைபெறுவதற்காக இந்த சடங்குகளை எல்லாம் செய்வார்கள். அந்த முழுமையான இணைப்பு நடைபெறும் வரை வீட்டிலேயே இருக்க வேண்டும், வெளியில் செல்ல வேண்டாம் என்றெல்லாம் அந்த காலத்தில் சில விதிமுறைகளை எல்லாம் வைத்திருந்தார்கள். அதற்காக பல சடங்குகளை எல்லாம் வைத்திருந்தார்கள். ஆக அப்ப அது இங்குதான் வருகிறது. சரி, அது எப்படி அதை கண்டுபிடித்து போகும்? இங்குதான் செல்ல வேண்டும் என்று அது தனது சந்ததி என்று அந்த ஆன்மாவுக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால், ஆன்மா என்று சொன்னாலே கர்மவினை அடங்கிய உயிர் என்று நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னாலே, அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே தாய் தந்தையரிடம் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து என்ன ஆகுது, அது குழந்தையினுடைய கர்மயத்துக்கு சென்று விடுகிறது என்று சொல்லுகிறோம். ஜெராக்ஸ் போயிருது. இப்போ அந்த ஆன்மா முழுமையாக மரணித்து வெளியே வரும் பொழுது தன்னுடைய ஜெராக்ஸ் எங்க இருக்கு, தன்னுடைய அந்த கர்மவினையினுடைய பதிவுகள் எங்க இருக்கிறது என்பதை அறிந்து அதனோடு போய் ஒரிஜினல் போய் சேர்ந்துருது. இவ்வளவுதான். ஜெராக்ஸோட போய் ஒரிஜினல் சேர்றதுதான் இந்த மரணத்துக்கு பின்னால், இறந்த பின் நாம் செய்யக்கூடிய சடங்குகள் அனைத்தும். என்ன செய்கிறோம், அது ஜெராக்ஸ்ல போய் ஒரிஜினல்ல இணைத்து விடுகிறோம். அப்ப பாருங்க, இந்த ஜெராக்ஸினுடைய அந்த அதனுடைய ஜெராக்ஸ் அங்க போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதைத்தான் நாம என்ன பண்றோம், ஜோதிடத்தில் கணித்து அப்பா அம்மாவிடமிருந்து வந்த அந்த கர்ம வினையினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை கணிப்பதுதான் ஜோதிடம். அப்ப இது இணைந்து விடுகிறது. இவ்வாறு இணைந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இவருடைய உடல் நிலையில், இவருடைய மனநிலையில் நிறைய மாற்றங்களை நாம் காண முடியும். ஏன்னா இந்த இணைப்பு வந்த பிறகு அந்த இரண்டினுடைய இணைப்பினால் வரக்கூடிய செயல்பாடுகள் அங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அப்படி ஒருத்தர் அப்படி இறந்து விட்டார் என்று சொன்னால், அப்படி ஒரு ஆன்மா இணைந்த பிறகு இவருடைய ஜாதகம் ஒரிஜினலா இருந்த ஜாதகம் கூட கொஞ்சம் சற்று வேறுபாடாக வேலை செய்யும். ஏன்னா இவருக்கு எழுதப்பட்ட ஜாதகம் அவரு அவங்க அப்பா அம்மா அன்னைக்கு குழந்தை உருவாகும் போது இருந்த இப்பொழுது ஒரிஜினல் சேரும்போது இந்த குழந்தை பிறந்த பிறகு அவர் செய்த கர்ம வினை இருக்கிறதல்லவா, அதனுடைய தொகுப்பு இருக்கிறதல்லவா, அது கூடியிருக்கும். ஒன்று அதனுடைய கெடுபலன்கள் கூடக்கூடியதாகவும் இருக்கலாம், கெடுபலன்கள் குறையக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கு ஒரு ஸ்லைட்டா அதுல ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையிலே இந்த புத்தர் அவருடைய ஞானம் இந்த 4 தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட ஞானமாக இருக்கிறது.
இப்போ அதுல இந்த நூல்கள் எல்லாம் இறைவன் படைத்தது இல்லை, இறைவன் என்று தனியாக இல்லை என்று சொல்வதெல்லாம் இவரை புத்தரை ஒரு நாத்திகவாதி என்று சொல்லக்கூடியதாக மாற்றியது. ஆக இந்த புத்தருடைய ஞானம் என்பது இந்த ஞானத்தின் பாதையில் அவர் பயணித்து பெற்ற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆக இப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த 4 தத்துவங்கள் இருக்கிறது அல்லவா, அதை நம்ம வேதாத்திரிய தத்துவத்தோடு பொருத்தி பார்க்கும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறதா என்று சொன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வேதாத்திரியத்தினுடைய உண்மையான தத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டால் புத்தருடைய தத்துவமும் வேதாத்திரிய தத்துவமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அது மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அதை நாம் நடைமுறையில் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதை ஏற்கக்கூடிய ஒரு நிலையில் கொடுத்ததுதான் வேதாத்திரியம். அந்த அடிப்படையிலே நாம் இந்த ஞானம் என்ற பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் நாம் இதை இன்னும் அதை முழுமையாக அந்த தூய்மை செய்யக்கூடிய ஒரு பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு 3 நாள் நேரடியான அந்த தியான முகாம் என்ற வகுப்பை நம்ம மே மாதத்தில் நடத்துவதாக இருக்கின்றோம். அதற்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்பயே ஓரளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு ஓரளவுக்கு வந்து விட்டது. இன்னும் சில இடங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்போ நாம் அதில் என்ன பண்ண போகிறோம்? இப்போ இங்கே எது ஞானம் என்று நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இது நடைமுறையில் நாம் என்ன பண்ணணும்? அதை பிராக்டிக்கலாக நாம் அதை செயலாக மாற்ற வேண்டும். அந்த செயல் திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும். அப்போ அந்த செய்முறை அந்த மாதிரியான ஒரு பயிற்சிகள் நாம அங்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்திருக்கிறோம். ஆக இதனுடைய செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் அதுக்காக நம்ம ஒரு ஆனந்த கிரியா என்ற ஒரு பயிற்சி, இது எல்லாமே இப்ப இதெல்லாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது மனதுக்கு அந்த திடம் வரணும், அந்த மனம் செயல்படுத்தணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலும் கடைசியில் நம்ம போய் என்ன பண்ணிடுவோம்? நம்ம சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த புரிந்ததை செயலாக மாற்றுவதற்கு நமது ஆன்மாவுக்கு நமது மனதுக்கு ஒரு திறன் வளர வேண்டும் அல்லவா, அந்த தைரியம் வர வேண்டும் அல்லவா. அப்ப அந்த நம்பிக்கை அதற்குள்ள வைராக்கியம் பெருக வேண்டும் அல்லவா. அதற்காகத்தான் இந்த 3 நாள் பயிற்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் பேர் கொடுக்காதவங்க நீங்கள் அதில் பேர் கொடுத்தலாம், அந்த நம்பர்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. நாம் இந்த எது ஞானம் என்ற ஒரு பயணத்தில் நமது பயணத்தை நடைமுறை சாத்தியமான பயணமாக அங்கு சந்திப்போம் என்ற அடிப்படையில் இன்றைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.